சிவனே துணை சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 2025 குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரை மற்ற பெயர்ச்சியை பின்னோக்கி நகர்ந்துகிட்டு இருந்த குரு பகவான் பிப்ரவரி 4 மதியம் 1:46 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் முன்னோக்கி நகர போகிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா 4 ராசியை சேர்ந்தவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பிரகாசிக்க போகுது. அப்படி அந்த 4 ராசி சேர்ந்தவங்க யார், அவங்களுக்கு தொழிலையும் சரி அதிர்ஷ்டத்தையும் சரி என்ன மாதிரியான வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க மேஷ ராசியை சேர்ந்தவங்க. பணப்பலன்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகரிக்க போகுது. தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. திடீர்னு பண வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமும் சிரத்தனமையும் உண்டாக போகுது. குடும்ப வாழ்க்கையை மேம்பட போகுது. கடின உழைப்புக்கு வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலையில் தொழில்துறையில் பார்த்திங்கன்னா சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நேர்மறையான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சமயத்தில் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட மாதிரி தலைகீழாக மாறப்போகுது. வாழ்க்கையில் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதனால் மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு குரு பகவானுடைய பிப்ரவரி மாத பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்க போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே இனிமேல் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்க போகுது. இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வசதி வாய்ப்பெல்லாம் பெருக போகுது. பணம் கொட்ட போகுது. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல நேரம் அப்படிங்கிறது பிச்சுக்கிட்டு போக போகுது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க கன்னிராசியை சேர்ந்தவங்க. கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு குரு பகவானோட அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாக போகுது. வாழ்க்கையில் அனைத்து விதத்துலேயும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் திருப்தி அடையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. முன்னேற்றத்துக்கான புதிய வழிகள் பிறக்க போகுது. அதிர்ஷ்டத்தோட ஆதரவை நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குருவோட அருளால் பார்த்திங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. ஒரு கல்யாணம் இல்லை காது குத்து வளகாப்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் நடக்கும். சுபகாரியங்கள் தடைப்பட்டுட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் அந்த தடை எல்லாமே நீங்க போகுது. வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களை தேடி சேரப்போகுது. இனிமேல் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீங்கள் மனசில் சோகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சோகத்தெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா நல்ல நேரம் உங்கள் வீடு தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எப்போவுமே உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்க போகிறதில்ல. வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பல விதத்தில் நேர்மறையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இருக்கட்டும் இல்லை வியாபாரமாக இருக்கட்டும், இதில் ரெட்டிப்பு பலனை நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் பணியை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். குருவின் தாக்கத்தினால நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வேலையில் இருந்த தடைகள் நீங்க போகுது. குடும்பத்தில் துணையும் ஆதரவும் கிடைக்க போகுது. பணியிடத்தில் சக ஊழியர்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஆதரவு கிடைக்க போகுது. வியாபாரிகளுக்கு லாபம் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சமயத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இதில் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெடியோடு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கியே போக போகுது. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமாகவே நீங்கள் பெற போகிறீங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே நடக்க போகுது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல விடிவை நோக்கி வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது நினைங்க, கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பயணங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறதும் பெற போகிறீங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக போகுது. உத்தியோகம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்க போகுது. சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு முயற்சியற்ற பலன் கிடைக்கும். குருவோட அமைப்பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. பணியிடத்தில் குடும்பத்தில் மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. எப்போவுமே உங்கள்கிட்ட சிடுன்னு பேசிகிட்டு இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா இனிமேல் உங்கள்கிட்ட நல்லபடியாக பேச போகிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே சமாளிக்க போகிறீங்க. எல்லா பிரச்சனையிலேருந்து வெளிவந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள்
ஆசைப்பட்டது தான் இனிமேல் நடக்க போகுது. எல்லாருக்கும் நல்லது நினைங்க, உங்களுக்கும் நல்லது தான்